எதுக்காக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறான்? ஏன் வாத்தியாருங்க சொல்றாங்க, ஏன் பெற்றோர்கள் சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். நான் எங்கள் ஊருக்கு போனப்போ எங்கள் அண்ணன் பசங்க எல்லாம் 6வது 8வது 5வது படிக்கிற எங்கள் அக்கா பசங்கள்லாம் இருக்கிறாங்க. எப்போதும் மாடியில் உட்காந்துட்டு இந்த மொபைல்லாம் நோண்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகிறப்ப பார்த்தா என் பேச்சு ஓடிட்டு இருக்கு, நெட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. நான் உள்ளுக்கு போயிட்டீங்கன்னா இவங்க என் பேச்சை கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு. நான் உள்ளுக்கு போனோடனே என்ன பார்க்குறாங்க, பேச்சை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க. எனக்கே ரொம்ப ஷை ஆயிடுச்சு. என்னடா அது, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அதுவும் எங்கள் அண்ணன் பையன் அக்கா பையன்லாம் பயங்கரமான ஆளுங்க. எல்லாம் பேசி முடித்த பிறகு எங்கள் அக்கா பையன் சொன்னான், மாமா நல்லா தான் பேசுகிற அப்படின்னா. அப்படியாடா அப்படின்னு. சும்மாவா கொடுப்பாங்க? இன்னொரு எங்கள் அண்ணன் பையன் 5 லட்சம்லாம் சும்மாவாடா கொடுப்பாங்க அதெல்லாம் அப்படிங்கிறான். எங்கள் இன்னொரு அக்கா அண்ணன் பையன் சொல்லலாம், சித்தப்பா அது என்ன ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற, ஏன் ஜெயிக்காட்டி வாழ்க்கையை வாழ முடியாதா அப்படிங்கிறான். எல்லாம் 7வது 8வது படிக்கிற பசங்க, ஏன் ஜெயிக்காட்டி வாழ முடியாதா அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றுமே சொல்ல. ஏன் சித்தப்பா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். சித்தப்பா ஒருத்தன் தோத்தாதான் சித்தப்பா ஒருத்தன் ஜெயிக்க முடியும். எல்லாரும் எப்படி சித்தப்பா ஜெயிக்க முடியும்? உடனே அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க கைத்தட்டி. அப்படியே அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம் என்ன. அதில் இன்னொருத்தன், சித்தப்பா அது என்ன எல்லாரும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும், அப்போ யாரு தான் பேஷண்ட்டாக இருப்ப? நான் சொல்லிட்டேன், சரி இப்போ இனிமேல் பதில் சொல்ல முடியாது. நான் அமைதியாகிட்டேன், விட்டுட்டேன். உண்மையில் அதுக்கு எப்படி பதில் சொல்றது சொல்லுங்க மேடம்? பிரின்சிபால் காணா நம்ம என்ன சொல்ல முடியும் என்னன்னு? ஆனால் பிரின்சிபாலுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. என் மனம் நோகாம எனக்கு தெரியாம எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க. ஓ இங்கே தான் இருக்கீங்களா, நன்றி நன்றி. நான் பதில் சொல்லலை அவங்களுக்கு. ஆனால் எனக்குள்ள இருக்கு, இவன் கேட்ட கேள்வி ஏன் ஜெயிக்கணும்ன்றான். ஏன் லைஃப்பை போட்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்லாம் சொல்றீங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் வந்து ஐபிஎல் எல்லாம் மேட்ச் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாமே பயங்கரமான இதாகிடுவாங்க. எல்லாம் சென்னை சூப்பர் கிங் எல்லாம் ஃபேன்ஸ் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. நான் கிரிக்கெட் பார்த்தெல்லாம் பல காலம் ஆகிப்போச்சு. தோனி ஃபேன் வேற, தலை தோனிம்பாங்க. நான்லாம் சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர்ட் ஆன பிறகே நான் முடிச்சு போய் கபில் தேவ் காலம் நமக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாது கிரிக்கெட்டில். அவங்க எப்போயாவது சொல்லுவாங்க, சித்தப்பா சென்னைக்கு கூட்டுவா, சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஐபிஎல் மேட்ச் சென்னை பார்க்கணும், அதுதான் அவங்களோட ஒரே டிமாண்ட். நான் கூட்டு வருவேன். அது மாதிரிலாம் தோனின்னு தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். எனக்கு உண்மையிலே தோனி எப்போ வந்தான், எப்போ இவ்வளோ ரன் அடிச்சு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் சும்மா கிண்டலாக நான் சொல்லிட்டேன். தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி டேய் தோனி ரிட்டையர்டா அப்படின்னு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் சட்டார்னு எந்திரிச்சு அழுவுறாங்க. தோனி எல்லாம் அவரெல்லாம் சாகுற வரைக்கும் ரிட்டையர்டே ஆகக்கூடாது அப்படிங்கிறான். அப்படிலாம் இருக்குமா, தோனி எல்லாம் ரிட்டையரே ஆகக்கூடாது அப்படின்ட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அண்ணன் வேற சாப்பிடாம, அப்புறம் நான் கன்வின்ஸ் பண்ணி இல்லப்பா அப்படிலாம் இல்லை, எங்க அண்ணன் திட்டி எதுக்குடா அவனை போட்டு டார்ச்சர் பண்றீங்க, அந்த அளவுக்கு தோனி ஃபேனுங்க அப்படிலாம் இருந்தாங்க. இப்ப சமீபத்தில் வந்தாங்க, ஐபிஎல் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. நான் அப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன், இவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னேன். அப்படின்னாங்க. நான் என்னடா எனக்கு தெரியல, உண்மையில நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணது இல்லை. டேய் தலை தோனிடா அப்படின்னேன். அப்படின்னாங்க. என்னடா அப்படின்னேன். வேஸ்ட் சித்தப்பா அப்படின்னா. யாருடா? தோனி தான் அப்படின்னா. நான் டேய் தலைடான்றேன். எங்க அக்கா பையன் சொன்னான், தலை இல்லை தருதலை அப்படின்னா. என்னடானே? சித்தப்பா வேஸ்ட் சித்தப்பா, தோனிலாம் ரிட்டையர் ஆயிரலாம் சித்தப்பா, தோனி இல்லாட்டி இன்னொருத்தன் கூட வந்திருப்பான், எல்லாம் வேஸ்ட் சித்தப்பா அப்படின்னா. என்னடா சொல்றீங்க? ஃபுல்லா அவுட் ஆக்கி விட்டாங்க சித்தப்பா அப்படின்னு. கொஞ்ச நேரம் யோசிச்சேன். திரும்ப எங்க அண்ணன் பையன்ட்ட கேட்டேன், தம்பி ஏன் தம்பி எப்போதுமே ஜெயிக்கணும்ன்ற? யாராவது ஒருத்தன் தோத்தாதானே தம்பி ஒருத்தன் ஜெயிப்பான். எல்லாரும் எப்படி தம்பி ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அவன் என்னை பார்த்துட்டு சொன்னான், சித்தப்பா எவன் வேணாலும் தோக்கலாம், நம்ம ஃபேவரைட் தோக்கக்கூடாது சித்தப்பா, தோக்கிறதெல்லாம் மற்றவன் தான் தோக்கணும். அப்பதான் நான் சொன்னேன், டேய் இப்போ சொல்றேன் கேளு,
அப்படின்னு உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உன் ஃபேவரட் டீம் ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்படுறீல்ல, தோத்துறக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுறீல்ல, அப்படித்தானே என்னோட ஃபேவரட், என்னோட செல்லம் தோத்துறக்கூடாதுன்னு அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க, ஆசிரியர்கள் ஆசைப்படுவாங்க. அப்ப மட்டும் ஏன்டா வியாக்கியானம் பேசுனேன்? பேசாம தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னது திரும்ப சொல்றேன் உங்கள்கிட்ட, நண்பர்களை, ஏன் தெரியுங்களா ஜெயிக்கணும்? நீங்க வெற்றி பெறாவிட்டால், உங்கள் வெற்றிகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளாவிட்டால், நீங்கள் விரும்புகிறவர்களாலேயே, உங்களை நேசிக்கிறவர்களாலேயே நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள், ஓரங்கட்டப்படுவீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை யாரெல்லாம் விரும்புறானோ, உன்னை கொண்டாடினானோ, நீ ஜெயிக்கலன்னா உன்னை தூக்கி எறிஞ்சிருவான். இது தோனிக்கு மட்டும் இல்ல. ஏன் ஜெயிக்கணும் தெரியுங்களா? உங்கள் குடும்பத்திலேயே நீ ஓரங்கட்டப்படுவாய். நீ நாளைக்கு சும்மா இருக்க, வேலை இல்லாம இருக்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வருகிறவன் கூட உன்னை மதிக்க மாட்டான். இன்னும் சொல்கிறேன், ஏன் தெரியுங்களா ஜெயிக்கணும்? ஏன் தெரியுங்களா சந்தோஷமா இருக்கணும்? ஏன் தெரியுமா பெரிய பெரிய பதவிக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்? எதுக்கு தெரியுமா? வேற எதுக்காகவும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழலாம் நீங்க ஜெயிச்சீங்கன்னா. இல்லாட்டி இன்னொருத்தன் டிக்டேட் பண்ணுவான். இன்னொருத்தனுக்காக, இன்னொருத்தன்ட்ட ஒரு உதவிக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு சாப்பாட்டுக்காக, ஒரு ஹெல்ப்புக்காக போய் நிக்கிறோம்ல, அதை விட கொடுமையானது எதுவுமே கிடையாதுங்க வாழ்க்கையில். ஒரு பணம் கொடுறா, எனக்காக ஹெல்ப் பண்றா அப்படின்னு நிக்கிறத விட அப்படி ஒரு காலமும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அப்படி நீங்க 1000 பேருக்கு எடுத்து கொடுக்கணுமே தவிர நீங்க அப்படி போய் நின்றக்கூடாது. அதுக்காக நீங்க ஜெயிக்கணும், ஓடணும், தேடணும். நீங்க அப்படி செய்வீங்கன்னா எனக்கு அப்பப்ப எனக்கு ரியாக்ஷன் வேணும், உங்களோட ஒப்புதல் கொடுக்கணும். நீங்க ஜெயிச்சிருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழணும். அப்பா அம்மாவுக்கு நீங்க நினைப்பீங்க ஹெல்ப் பண்ணணும், நீங்க பண்ணணும். இன்னும் நான் பெண் பிள்ளைகளுக்கு சொல்வேன், நான் ரொம்ப நுணுக்கமான இடம் சொல்றேன். பிள்ளைகளே, வேலைக்கு போகணும். போன காலம் என்பது வேறு. ஒரு கணவன்கிட்ட ஒரு சின்ன ஆசைப்படுறதுக்கு கூட ஒரு கணவன் கையை எதிர்பார்த்து இருப்பது. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியாம இருக்கும், அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், அப்பா நம்மள்கிட்ட சொல்லியிருப்பார், நம்ம என்ன செய்ய முடியும்? போய் ஹஸ்பண்டுக்கிட்ட போய் நிக்கிற நிலைமை இருக்கும். உடம்பு ஏன் உங்க அப்பாவுக்கு என்னவா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமெல்லாம் இருக்குல்ல, கையறு நிலையில இருப்போம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்க பொருளாதார சுதந்திரம் ரொம்ப முக்கியம். இண்டிபெண்டன்ட், என் குடும்பம், என் வாழ்க்கை நான் பார்த்து கொள்வேன் அப்படின்ற இடத்திற்கு நீங்க நகரணும். அந்த இடத்திற்கு நகரணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துடுப்பு கல்விதான். கல்வியை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கல்வி என்பது உங்க சுயமரியாதைக்கான இடம். உங்க சுயமரியாதையை கல்விதான் பெற்றுக் கொடுக்கும். அப்படி பிடிங்க, அப்படி ஒரு அடையாளமாக வாருங்கள்.